வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் பச்சை பட்டாணி புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 3/4 கப் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புலாவ் வேகமாகவும் பண்ணிடலாம், சுலபமாகவும் பண்ணிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி தான். குக்கரில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய், 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நீங்கள் வேணால் ஃபுல்லாகவே நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய்யும் எண்ணெயும் சூடாகிடுச்சு. ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு. இது எல்லாமே நல்லா பொரியட்டும். சோம்பும் கறிகிராமல் பார்த்துக்கோங்க. ஒரு கீரின பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம் கட் பண்ணது ஒன்று சேர்த்துட்டு இதை வதக்கிக்கலாம். அது கூட 7-8 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், வேண்டான்னா விட்டுறலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. 3/4 கப் பச்சை பட்டாணி இதை சேர்த்துட்டு இந்த பச்சை பட்டாணியும் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம். பட்டாணி 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு இந்த அரிசி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கணும். அரிசியும் நல்லா வதக்கியாச்சு. 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்துடுச்சு. வாசனை சூப்பராக இருக்குது, கமகமன்னு இருக்குது. இதை ஒரு ஸ்பூன் வச்சோ அல்லது உடன் ஸ்பூனு, ஃபோர்க்கு இதை வச்சு தான் நம்ம இப்படி கிண்டி விடணும், இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும். கரெக்டாக வெந்திருக்கு. பச்சை பட்டாணி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. டெக்கரேஷனுக்கு லைட்டாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இந்த புலாவோட எந்த குருமாவும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பேபி பொட்டேட்டோ கிரேவி வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.